ஞானி குழப்பமடைவாரா என்ற இந்த கேள்விக்கு என்னுடைய பதில் வந்து ஃபர்ஸ்ட் குழப்பம் என்றால் என்னவென்று சொல்லிவிட்டு அதற்கு உண்டான பதிலை பார்ப்போம். குழப்பம் என்றால் வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல முடிவெடுக்க வேண்டிய தருணங்கள் வருகின்றன. அந்த முடிவெடுக்க வேண்டிய தருணங்கள்ல எக்ஸாக்ட்லி 50-50 அப்படிங்கிற மாதிரி இடத்துல குழப்பத்தின் உச்சகட்டம் என்று சொல்லலாம். 60-40 அப்படின்னா கொஞ்சமா குழம்புறான்னு சொல்லலாம். 90-10 எல்லாம் வந்து பெரிய குழப்பமே கிடையாது. அல்லது ஒரு விஷயத்துல அவனுக்கு கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது என்ன வருதுன்னா எந்த முடிவு எடுக்கிறது அப்படிங்கிற அந்த பெர்சன்டேஜ் சாய்ஸ் வச்சுதான் நம்ம குழப்பம் சொல்ல வேண்டியது இருக்கு. ஸோ உச்சக்கட்ட குழப்பம் அப்படின்றத டிஃபைன் பண்ணணும்னா 50-50 சொல்லலாம். ஸோ இந்த சைடு போகவா அல்லது இந்த சைடு போகவா எனக்கு தெரியல அப்படிங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி குழப்பம் என்று சொல்ல வேண்டியது வருகிறது. சரி, இது ஞானிக்கு இருக்குமா அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின். சுதா சொன்ன பதில் எனக்கு பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி நான் யார் என்ற விஷயத்துல அவனுக்கு குழப்பம் வராது. நான் யாருன்னே தெரியாம யாராவது இருக்க முடியுமா? ஆனா நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஞானிக்கு கண்டிப்பா அந்த ஒரு ஃபீலிங் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த விஷயத்துல அவன் தெளிவா இருப்பான். தான் யார் என்ற அந்த விஷயத்தில் எல்லளவும் குழப்பம் அவனுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் மாயைக்காக அவனே விளையாடும் போது சொன்ன மாதிரி ஐ கனாட் நோ ஆல் தி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு 100% தெரியணும்னு அவசியம் இல்லை. அப்போ ஒரு சில விஷயம் வந்து அறகுறையா தெரியும். அறகுறையா தெரியிற விஷயத்துல தான் டிசிஷன் மேக்கிங்ல 50-50 போய் மாட்டிக்க வேண்டிய அவசியம் வரும். முழுசா தெரிஞ்சவனுக்கு எதுவும் அந்த கன்ஃபியூஷன் வராதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லௌகீக விஷயத்துல மட்டும் கண்டிப்பாக குழப்பம் ஏற்பட வழி இருக்கின்றது. பட் ஒரு நார்மல் அஞ்ஞானிக்கும் வந்து குழப்பம் வருது, ஞானிக்கும் குழப்பம் வருது அப்படின்னா ரெண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் நம்ம சுட்டி காட்ட வேண்டியது இருக்கு. அஞ்ஞானிக்கு குழப்பம் ஏற்படும் போது அவன் ரிசல்ட்ல லாக் ஆயிருக்கான். அண்ட் தேர்ஃபோர் அந்த குழப்பம் அவனுக்கு வேதனையை தரும். ஏன் அப்படின்னா ரிசல்ட் மாறி வந்துருச்சுன்னா செத்தே போயிடுவேன் என்ற அந்த ஒரு லாக்கோட அவன் வந்து அந்த குழப்பத்துல இருக்கு. இதை எடுத்துட்டா அப்படின்னு அவன் யோசிக்கும் போது ரிசல்ட் வந்துரும்னு ஃபீல் ஆயிட்டா பிரச்சனை இல்லை. வராம போயிடுச்சோ அப்படின்னு நினைக்கும் போது வேணாம் வேணாம் இதுக்கே போயிடலாம். இதுக்கு போகும்போது மறுபடியும் அந்த ரிசல்ட் வந்து மறுபடியும் அவனுக்கு கன்ஃபியூஸ்டாவே இருக்கு. அப்ப டோட்டலி அவனால முடிவு கடைசி வரைக்கும் எடுக்க முடியாம குழம்பிக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலை, அது கடினமான ஒரு சோகமான ஒரு நிலை அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. சரி, ஞானியும் அதே சிச்சுவேஷன்ல தான் இருக்கான். இப்போ 50-50 சாய்ஸ் வந்துருச்சு இவனுக்கும். இந்த பக்கம் போகவா இந்த பக்கம் போகவா, பட் இவனுக்கு ரிசல்ட் லாக்கே கிடையாது. என்ன நடந்தாலும் இவனுக்கு பாதிப்புங்கிறது சுத்தமா கிடையாது. அப்ப 50-50 போலாமா, இப்படி போலாமா, மிஞ்சி போனா ஒரு 1 or 2 டைம்ஸ் அவ திங்க் பண்ணுவான். அதுக்கு பேர் தான் குழப்பம். அதுக்கப்புறம் லெட் இட் பி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பாதையை அவன் பாட்டுக்கு சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ரிசல்ட் பத்தியும் கவலைப்படாம போய்கிட்டே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால அந்த குழப்பம் அப்படிங்கிற அந்த நிமிடங்களுக்குள்ள அது சுகமாகத்தான் இருக்கும். ஏன் அது சுகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னா அவன் வந்து தன் சுரூபத்தில் இருக்கின்றான். ரிசல்ட் தனக்காக ஆக போறது ஒன்றும் இல்லை. தான் ஆனந்த சுரூபி என்ற முழுமையான புரிதலோடு சும்மா நாச்சுக்கும் விளையாடி கொண்டிருக்கின்றான். இது மாயை என்ற தெளிவோடு இருக்கின்றான். ஸோ இந்த எல்லா ஒரு கான்செப்ட்ஸும் அவனுக்குள்ள இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் அவன் வந்து தெளிவா இருக்கிறதுனால பாதிப்பு இல்லாமல் இருக்கின்றான். அப்போ பாதிப்பு இல்லாம முதல்லயே இருக்கும்போது, ஆனந்தமாவே முதல்லயே இருக்கும்போது அந்த குழப்பமும் கூட அந்த ஆனந்தத்தின் பிரதிபலிப்பாகத்தான் இங்கே இருக்கின்றது. அது என்ன, மாயையில விளையாடுறதுக்காக தானே அந்த குழப்பம் என்ற ஒரு வேஷத்தை அவன் போடுகின்றான். அப்ப குழம்பும் வேஷத்தை அவன் ரசிக்க மாட்டானா என்ன? அனைத்தையும் ரசிப்பதற்காகவே அவன் இந்த மாயைக்கு வந்திருக்கின்றான் எனும் போது குழப்பம் என்ற வேஷத்தை ரசிப்பதற்காக அந்த குழப்பம் என்பது வரும்போது அதையும் ரசித்துக் கொண்டே இருப்பான் என்று சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து மாட்டானா ரசிப்பானா, ஐ மீன் குழப்பம் ஏற்படுமா ஏற்படாதா அப்படின்னா குழப்பம் ஏற்படும். ஆனால் அதுவும் ஒரு சுவையாக அவன் ரசிக்கும் வகையிலே இருக்கும். அஞ்ஞானிக்கு குழப்பம் என்பது துக்கமயமாக இருக்கும். ஸோ இப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.